Hi everyone, welcome to Yagu Tamil. In this video, we are going to discuss in the language Tamil. If you want to find the same video in the language English, you can find the link in the description. Hi all, இது வந்து புது Session-4. இந்த செஷனில் வந்து ஃபுல்லாக எதை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம்னா மேனேஜ்மெண்ட் ஆஃப் Azure சர்வீசஸ். இப்போ இதெல்லாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம ஒவ்வொரு வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா Azure ரிசோர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இப்போ வந்து நம்ம விர்ச்சுவல் மிஷின் வந்து மல்டிபிள் வீடியோஸில் நான் சொல்லியிருப்பேன். விர்ச்சுவல் மிஷின்ட்டு நிறைய எக்ஸாம்பிளில் பார்த்துப்போம். விர்ச்சுவல் மிஷின் ஒன்றுமே இல்லை, அது ஒரு Azure ப்ரொவைட் பண்ணுற ஒரு சர்வீஸ். அதை தான் வந்து நம்ம ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி Azure ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டாக இருக்கட்டும், Azure டேட்டா பேஸாக இருக்கும், இல்லை Azure ஃபங்க்ஷன்ஸ், இதெல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருப்போம். இது எல்லாமே வந்து ஒன்றுமே இல்லை, இதெல்லாமே Azure ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அது மாதிரி Azure வந்து மோர் தென் 200+ சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதை தான் வந்து நம்ம ஒன்ஸ் அதை வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா, அந்த இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணிட்டோம்னா அதை தான் நம்ம வந்து Azure ரிசோர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரிசோர்ஸ் குரூப்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம Azureல சர்வீஸ் கிரியேட் பண்ணோம்னா அந்த சர்வீஸில் லாஜிக்கலாக ஒரு இடத்துல போட்டு வச்சுக்கலாம். அது ரிசோர்ஸ் குரூப்னால் ஒன்றுமே இல்லை, ஒரு பேக்கு இல்லை ஒரு கண்டெய்னர்னு எடுத்துக்கோங்களேன். இதுக்குலாம் நம்ம எத்தனை ரிசோர்ஸ் வேணால் உள்ளே போட்டு வச்சுக்கலாம், எவ்வளோ வேணால் போட்டு வச்சுக்கலாம். அதை தான் வந்து ரிசோர்ஸ் குரூப்னு சொல்லுவாங்க. ரிசோர்ஸை குரூப் பண்ணி வைக்க தான் ரிசோர்ஸ் குரூப். இப்போ பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷனில் ஒன்றுமே இல்லை. இப்போது நம்ம ஆல்ரெடி வச்சுருப்போம் ஹாட்ஸ்டார் சப்ஸ்கிரிப்ஷன், இல்லை நெட்ஃப்ளிக்ஸு, இல்லை அமேசான் சப்ஸ்கிரிப்ஷன். அல்டிமேட்டாக இது என்ன பண்ணுதுன்னா, எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணுறோம், மாதம் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் அமௌண்ட் பே பண்ணுறோம். அதே கதை தான் இங்கேயும் Azureலையும் என்ன நடக்குதுன்னா, நம்ம என்ன தான் எவ்வளோ சப்ஸ்கிரிப்ஷன் கீழே எவ்வளோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணாலும் அந்த ரிசோர்ஸ்க்கெலாம் நம்ம காஸ்ட் வந்து எதில் பே பண்ணோம்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் பே பண்ண போகிறோம். மாதம் பே as you go கேள்விப்படுறோம்னா எல்லாமே வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் பே பண்ணோம். அதே மாதிரி Azure மேனேஜ்மெண்ட் குரூப், Azure ரிசோர்ஸ் மேனேஜர், ஏஆர்எம் டெம்ப்ளேட் எல்லாத்தையும் நம்ம அந்த வீடியோ வரும்போது எல்லாமே டீப்பாக பார்க்கலாம். இப்போ இதான் வந்து ஹையரார்கி டயக்ராம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவுக்கு ஐடியா கிடைக்கும். இப்போ பாருங்கள் Azure ரிசோர்ஸ்னால் ஒன்றுமே இல்லை. இது பாருங்கள் விர்ச்சுவல் மிஷினோ, நெட்ஒர்க்கு, இல்லைன்னா ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டு, டேட்டா பேஸ், Azure ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு ரிசோர்ஸஸ். இப்போ நம்ம சொன்ன ரிசோர்ஸ்லாம் வந்து ரிசோர்ஸ் குரூப்பில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஒவ்வொரு ரிசோர்ஸ் குரூப்லேயும் மல்டிபிள் ரிசோர்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இது ரிசோர்ஸ் குரூப், இதுக்குள்ளே மல்டிபிள் ரிசோர்ஸ் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து லாஜிக்கலாக கண்டெய்னர் மாதிரி ஆக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த சப்ஸ்கிரிப்ஷன் கீழே மல்டிபிள் ரிசோர்ஸ் குரூப் க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம எவ்வளோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணாலும் நம்ம வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து அமௌண்ட் பே பண்ண போகிறோம். அதே மாதிரி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு மேலே மேனேஜ்மெண்ட் குரூப்னு இருக்குது. ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்லாம் வந்து டெனன்ட் லெவலில் வரும். அந்த டெனன்ட் என்ன எல்லாமே வந்து நம்ம Azure ஆக்டிவ் டைரக்டரி வரும்போது பார்ப்போம். இப்போதைக்கு ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப் கீழே மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்ணலாம். இப்போ மேனேஜ்மெண்ட் குரூப் எதுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதோ ஒரு ரோல் வந்து அப்ளை பண்ணோம்னா இந்த இடத்துல கொடுத்தா இது ஹையரார்கி லெவலில் கொடுக்கும். இல்லை ஏதாச்சும் ஒரு பாலிசி அப்ளை பண்ணணும் அப்படின்னா எல்லாமே இந்த மேனேஜ்மெண்ட் குரூப்பில் அப்ளை பண்ணிட்டோம்னா இது எல்லாத்துக்கு கீழே வந்து அப்ளை ஆகும். இப்போ வந்து நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாது. இப்போதைக்கு ஒரு ஓவர்வியூ தான். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ தான் இந்த வீடியோ முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.